நோய்கள் என்றால் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தை, கழிவுகளின் தேக்கமே நோய்களின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நோய்கள் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தொந்தரவுகள் அப்படின்னா இருக்கு, நிறைய இருக்கு. நோய்கள் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். நிறைய விஷயத்துக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். அதுக்கு இன்னைக்கு எல்லா உலகத்துக்கும் ஒரு புரியுற மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சு அதுக்கு நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உடம்புல பஞ்சபூதங்கள்ல ஏற்பட்ட சில குறைபாடுகள், அதனால உடம்புல ஏற்பட்ட தொந்தரவுகள் நாங்க தொந்தரவா தான் பார்க்குறோம். இந்த உடம்புல ஏன் இந்த தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னா, கழிவுகளின் தேக்கமே நோய்களின் ஆரம்பம். அப்ப இந்த கழிவு ஏன் தங்குது? அந்த கழிவு தங்குறதுனால தானே அந்த நோய்களுடைய ஆரம்ப நிலையா இருக்குது. ஒரு நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கே வருமானா வராது. இப்போ ஒரு பிரச்சனை இந்த உடம்புக்குள்ள ஏற்பட்டு அது நாளைக்கே வெளிப்படுமானா இல்லை. ஒரு உறுப்பு பாதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது உடம்புல போய் கழிவு தேங்கி அது நாளடைவில் இருந்து அது கெட்டு போய் அந்த உறுப்பு பாதிக்கும் போதுதான் அதனுடைய வெளிப்பாடா நம்ம உடம்புல ஒரு தொந்தரவு ஏற்படும். அதை தான் நம்ம நோய் இல்லை டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா எங்களை பொறுத்தவரையும் அது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். அப்போ அந்த குறைபாடு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அந்த நோய்களுடைய வீரியத்தை பொறுத்து. இப்போ இந்த ஒரு நோய்களுடைய வீரியம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு கழிவுகளுடைய தேக்கம் எந்த இடத்துல தேங்கி இருக்கு, அது எந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருக்கு, அதை பொறுத்து நோய்களுடைய வீரியம் அதிகமாகும். அப்போ இந்த கழிவுகள் ஏன் தங்கிச்சு? பொதுவாகவே இந்த உடம்புக்குள்ள கழிவுகள்னு ஒண்ணு எப்படி வரும்? நேரடியா வருமா? வராது. அப்ப நம்மளா இந்த உடம்புக்குள்ள ஒரு கழிவை போட்டாதான் உண்டு. அது எப்படி அப்படின்னா, புரிகிற மாதிரி சொன்னா, உணவே மருந்து, உடலே மருத்துவர், பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உடம்புக்கு தேவையில்லாத எந்த ஒரு பொருளை இந்த உடம்புக்குள்ள அதிகமா போடும்போது இந்த உடம்பால செரிக்க முடியாம, இப்ப நம்மளுக்கு இந்த உடம்புக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க கொடுக்க இந்த உடம்பு செரிச்சு அந்த உடம்புல தேவையில்லாததை கழிவா உடம்பு வெளியேற்றும். ஆனா உடம்பால சில சமயங்கள்ல வெளியேற்ற முடியாத ஒரு சில பொருள்கள் இருக்கு இல்லையா, அப்ப இது உடம்புல என்ன ஆகும்? அங்கங்க தங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கழிவுகள் எந்த இடத்துல போய் தங்குது, அதான் விஷயம். முட்டியில போய் தங்குதா, கையில தங்குதா, தலையில தங்குதா, ரத்தத்துல தங்குதா, தோல்ல தங்குதா? இப்ப தோல்ல தங்குனா அதுக்கு ஒரு வியாதி. இப்ப தோல் வியாதின்னு சொல்றோம் இல்லையா, தோல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதின்னு சொல்றோம். ரத்தத்துல போய் சேரக்கூடியதுக்கெல்லாம் சுகருங்கிறோம், உப்பு சத்து கூடிருச்சுங்கிறோம், வேற வேற பிரச்சனைகள் சொல்றோம். அப்ப பிளட்ல சேர்றது ஒரு கழிவு. அப்போ சதைகள்ல போய் சேர்றது ஒண்ணு, எலும்புகள்ல போய் சேர்றது ஒண்ணு. இது மாதிரி நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எந்த எந்த இடத்துல போய் தேங்குதோ அந்தந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமாகும். அதைத்தான் நம்ம நோயின்னு சொல்றோம். அப்ப இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உள்ள போடுறதை நிப்பாட்டணும். அங்க கழிவுன்னு ஒண்ணு தேங்கினாதானே நோய்களுடைய ஆரம்பம். அப்ப கழிவுன்னு ஒண்ணு அங்க தேங்கவே இல்லை அப்படின்னா நோய்களுடைய ஆரம்ப நிலையே இல்லை அங்க. அப்ப நோய்க்கு வேலை இல்லை. அப்போ கழிவுகள் தேங்காம இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற பழக்க வழக்கங்களை நீங்க மாத்தி இந்த உடம்புக்கு ஆரோக்கியமா, இந்த உடம்போட வாழ்வியலை புரிஞ்சு இந்த உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கவனிக்கணும். இந்த உடம்புக்கு என்ன தேவை? ரெண்டே ரெண்டு விஷயம்தான். இந்த உடம்பு ஒண்ணு உள்வாங்கும், இன்னொன்னு வெளித்தள்ளும். இந்த உலகத்தோட இயக்கமே ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு உள்வாங்கும், இன்னொன்னு வெளியேற்றும். அதேதான் இந்த உடம்பும். அண்டமும் பிண்டமும் ஒண்ணுதான். அண்டத்துல என்ன இருக்கோ அதே தான் இந்த பிண்டத்துல இருக்கும். பிண்டத்துல என்ன இருக்கோ அதே தான் அண்டத்துல இருக்கும். அப்ப வெளியிலே உள்ள இயக்கம் அதுதான், உள்வாங்கும் வெளியேற்றும். அதே தான் இந்த உடம்பும் செய்யும். ஒண்ணு உள்வாங்கும், இன்னொன்னு வெளியேற்றும். அப்ப இந்த உடம்புல இன்டேக் உள்ள வாங்கும் போது வெளியேற்றம் நடக்குமானா நடக்காது. அப்ப வெளியேற்றம் அப்படின்னு ஒண்ணு உடம்பு நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்டேக் உள்ள வாங்குமானா வாங்காது. அப்ப இது ரெண்டையும் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். இந்த உடம்புல வெளியேற்றம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு இதுல சொல்லியிருப்போம். இந்த உடம்புல ஒரு வெளியேற்றம் நடந்துச்சுன்னா இந்த உடம்புல வலின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ வலி இந்த உடம்புல எங்கேயாவது ஒரு பெயின் ஏற்படுது, இல்லை இந்த உடம்புல எங்கேயாவது ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா உடம்புல வெளியேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த உடம்புல எங்கேயாவது ஒரு வலிகள் இருந்துச்சுன்னா இந்த உடம்புல வெளியேற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வெளியேற்றம் நடக்கும்போது இன்டேக் இருக்குமா? இருக்காது. அப்படின்னா வலி இருக்கும்போது பசி இருக்காது, பசி இருக்கும்போது வலி இருக்காது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம உள்ள வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்போ வலி இருக்கும்போது பசி இருக்காது.
அப்ப என்ன பண்ணணும்? உடம்புல எங்கேயாவது ஒரு வலி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? உடம்புக்கு அதுக்கான ஓய்வை கொடுத்து ரெஸ்ட் எடுக்கணுமே தவிர சாப்பிடக்கூடாது. சார் இந்த மருத்துவமே என்ன சொல்லுது அப்படின்னா, பட்னி கிடங்க, சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் நாங்க சொல்லல. கழிவுகளின் தேக்கமே நோய்களின் ஆரம்பம். பசிச்சு என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க. பசி இல்லாம சாப்பிடாதீங்க. இதுதான் புரிதல். அப்போ இந்த பசிச்சு சாப்பிடும்போது இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை இந்த உடம்பு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை இந்த உடம்பு வெளியேற்றிடும். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இந்த உடம்பு தேவையில்லாததை வெளியேற்றிருச்சுனாலே அங்க கழிவு தேங்குறதுக்கான வேலை இருக்கா? இல்ல. அப்ப நோய் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்ல. அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு உள்வாங்கும், இன்னொன்னு வெளியேற்றும். இப்ப இந்த உடம்பு உள்வாங்குற நிலையில இருக்கா அப்படின்னா இந்த உடம்புக்கு என்ன தேவை? ஓய்வு வேணுமா? ஓய்வு கொடுங்க. தாகம் வேணுமா? தண்ணி கொடுங்க. தூக்கம் வேணுமா? தூக்கத்தை கொடுங்க. பசி வேணுமா? உணவை கொடுங்க. இது மாதிரி கவனிங்க. இல்ல இந்த உடம்பு வெளியேற்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு முழுமையா அனுமதிங்க. இப்ப வெளியேற்றம் அப்படின்னா என்னன்னா, இந்த உடம்புக்கு தேவையில்லாத ஒரு உணவு உள்ள போயிருச்சு. அப்ப இந்த உடம்புக்கு அது வேணாம். உடனே இந்த உடம்பு அதை வெளியேற்றுதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த வெளியேற்றத்தை முழுமையா நீங்க ஒத்துழைச்சு அனுமதிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்க சாப்பிடுறீங்க, வாமிட், ஒவ்வாமை வாந்தி எடுக்கிறீங்க. அப்ப வாந்தி எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த உடலுக்கு அது ஒத்துக்கல. அப்படிங்கும்போது அது உடம்பு வெளித்தள்ளுது. அப்ப இந்த வெளியேற்றம் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அதை முழுமையாக அனுமதிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாந்தி வந்துருச்சுன்னா, ஒரு தடவை வருது, 2 தடவை வந்தாலும், இப்ப உள்ளது தானே வெளியில வருது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு ஒரு மாத்திரையோ ஏதோ ஒண்ணு போட்டு அந்த வாந்தியை நிப்பாட்டிடுவோம். அப்ப நிப்பாட்டினீங்கன்னா, அங்க என்ன நடக்குது முதல்ல? நீங்க என்னத்தை வெளியேத்தணும்னு இந்த உடம்பு தீர்மானிச்சுச்சோ, அந்த கழிவை பர்மனண்டாவே நீங்க உள்ள ஸ்டோரேஜ் பண்றீங்க. அதுக்கு தான் நீங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்களே கழிவை உள்ள தேங்குறதுக்கு முதல்ல அனுமதி கொடுக்குறீங்க. அப்ப அந்த கழிவு உள்ள தேங்கி தேங்கி நாளடைவுல கெட்டு போய் ஒரு நோய் உருவாவதற்கு மூல காரணமாக அமைஞ்சிருது. அப்ப அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு வழிவிட்டது யாரு? நாம தான். இப்ப நாம தான் என்ன தப்பு பண்றோம்? இது நன்மையா தீமையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு ஸ்மெல்லு, தேவையில்லாத ஸ்மெல்லு நம்ம உடம்புக்குள்ள வருது. உடனே தும்மல் வரும். அப்ப இந்த தும்மல் ஏன் வந்துச்சு? உடம்புக்கு தேவையில்லாதது. அப்ப இந்த உடம்புக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு பொருள் இந்த உடம்புக்குள்ள போயிருச்சு. அப்ப இந்த உடம்பு ஐடென்டிபிகேஷன் பண்ணி அதை வெளித்தள்ளுறதுக்காக இந்த தும்மல் வரும். நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயையோ எனக்கு ஏதோ தும்மல் வந்துருச்சு, எனக்கு முடியாம போயிடுச்சு அப்படின்னு அதுக்கு மருந்தோ மாத்திரையோ ஊசியை போட்டு அந்த தும்மலை நிப்பாட்டிடும். அப்ப இந்த தும்மலை ஏன் நிப்பாட்டினதுனால என்ன ஆயிடுச்சு? அந்த உள்ள போன கழிவு உள்ளேயே தங்கிருச்சு. அப்ப இந்த உள்ள போன கழிவை உள்ளேயே தங்குறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? நாம தான். அப்ப அனுமதி கொடுத்ததுக்கு என்ன காரணம்? நோய் உருவாகிறதுக்கு நாம தான் காரணம். அப்ப இந்த உடம்பு காரணமானா உடம்பு ஒருபோதும் தவறு செய்யாது. இந்த உடம்ப தெளிவு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கை எப்படி தப்பு செய்யாதோ, இந்த உடலும் ஒருபோதும் தவறு செய்யாது. அப்படிங்கிறத நீங்க 100க்கு 100% நம்பணும் முதல்ல. அப்போ வெளியில போக வேண்டிய ஒரு பொருளை நீங்க தடுத்து உள்ளேயே நிப்பாட்டினதுனால நோய் உருவாகிறதுக்கு காரணமாயிடுச்சு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். இது மாதிரி எண்ணற்ற நிலைகளை நீங்க உள்ளேயே தங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அந்த அனுமதி தான் அது நாளடைவுல நோயா உருவெடுக்குது. அப்ப இந்த நோய் உருவாகிறதுக்கு காரணம் யாரு? நாம தான். அப்ப அந்த கழிவை உள்ள தங்க வச்சது யாரு? அதுவும் நாம தான். அப்ப அந்த திரும்ப அந்த கழிவை வெளியில கொண்டு வரணும்னா அதுக்கு யார் அனுமதி கொடுக்கணும்? நாம தான் அனுமதி கொடுக்கணும். அப்ப அந்த அனுமதியை கொடுத்தீங்கன்னா இந்த உடம்பு முழுமையா உள்ள கழிவெல்லாம் வெளியேற்றிடும். நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்.